அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தமாவும், அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல குடுத்துட்டு வர்றோங்க. இப்ப ஜேஇஇ எக்ஸாமோட ரிசல்ட் வந்தாச்சு. இப்ப பேரண்ட்ஸ் கன்டினியூஸா கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, "சார் இன்னுமே எங்களால பெர்சன்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியல. 2வது பெர்சன்டைல் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு இன்னுமே புரியவே இல்ல சார். அப்ப பெர்சன்டைல்னா என்ன? பெர்சன்டைல் வேற, பெர்சன்டேஜ் வேறயா? இன்னுமே நெறைய பேரண்ட்ஸ் நெனைக்கிறது பெர்சன்டேஜ் தான் பெர்சன்டைல் நெனைச்சிட்டு இருக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ்க்கு வந்து இத பத்தின நாலேட்ஜ் இருக்குங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. பட் இனிமே சில பேரண்ட்ஸ்க்கு பெர்சன்டைல் பத்தின ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப பெர்சன்டைல்னா என்ன? பெர்சன்டேஜ்னா என்ன? அந்த பெர்சன்டைல எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத முதல்ல பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸாம் நடந்தாலுமே, நம்ம வந்து ஒரு 3 விஷயத்த கன்சிடர் பண்ணலாம். ஒண்ணு மார்க், இன்னொன்னு பெர்சன்டேஜ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டைல்னு கால்குலேட் பண்ணலாம். முதல்ல மார்க் எடுத்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய பெரும்பாலான எக்ஸாம்ஸ்ங்கிறது ஒரு 100 மதிப்பெண்களுக்கு பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா, இந்த 100க்கு நீங்க எவ்வளோ மார்க் வாங்குறீங்க? உதாரணத்துக்கு 80 மார்க் வாங்கலாம், இல்ல 70 மார்க் வாங்கலாம், இல்ல 60 மார்க் கூட வாங்கலாம். இது வந்து அவங்கவங்களோட கேப்பபிலிட்டிய பொறுத்துங்க. இப்ப ஒரு 100 மார்க் இல்லைன்னா 50 மார்க்குக்கு இல்ல 60 மார்க்குக்கு நீங்க எத்தனை கேள்விக்கு பதில் எழுதுறீங்களோ, அதுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை சதவீதம் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இத வந்து மார்க்ஸ்ங்கிறத தமிழ்ல மதிப்பெண்கள்னு சொல்றோம். இது வந்து எத்தனை சதவீதம் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்ப +2 எடுத்துக்குருவோங்க. போர்டு எக்ஸாம் எடுத்துக்குவோம். போர்டு எக்ஸாம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 600 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம்ங்கிறது ஸ்டேட் போர்ட்ல நடத்துறாங்க. இதுல வந்து உங்க பையனோ, பொண்ணோ, உங்க குழந்தைங்க 540 மதிப்பெண்கள் எடுக்குறாங்க அப்படின்னா, இத எப்படி பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இது எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா, 90% மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வரும். அதாவது நீங்க 600க்கு 540 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க. உங்களோட மொத்த சதவீதம் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% மதிப்பெண்கள் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு முதல் விஷயம் வரும். 2வது இந்த 90% மதிப்பெண்களும் உங்க பையன், உங்க பொண்ணு அந்த ஒரே ஒருத்தர் வாங்குன மார்க்க வச்சு மட்டும் தான் டிசைட் பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க மார்க்கோ, இல்ல நம்ம கூட சேர்ந்து எழுதினவங்க மார்க்கோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதவீதம் பெர்சன்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா பெர்சன்டைல்ங்கிறது அப்படி கிடையாது. இதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குன மார்க்க மட்டும் வச்சு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்க கூட யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்களோ, அவங்கெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்குனாங்க அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பெர்சன்டைல்ங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதுக்கு தான் இந்த டேபிள் போட்டிருக்கேங்க. இந்த டேபிள்ல பாருங்க, இந்த வருஷம் இப்ப ஜேஇஇ மெயின்ஸ் செஷன் 1ங்கிறது மொத்தம் ஆக்சுவலா 6 நாள் நடந்துச்சு. 6வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ஏ அண்ட் 2பி. அப்ப அத நான் கன்சிடர் பண்றல. அத வந்து அந்த டேட்ட வந்து கன்சிடர் பண்ணாம 5 நாள் வந்து ஜேடபிள்யூ மெயின் செஷன் 2ங்கிறது சாரி செஷன் 1ஓட பேப்பர் 2ங்கிறது நடந்துச்சுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23, 24 மற்றும் 28 நடந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்டுங்க. ஃபோர்நூன் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்ன்னு சொல்லி மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஷிஃப்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 2 இங்க ஒரு 2, இங்க ஒரு 2ன்னு சொல்லி டோட்டலா நம்மளுக்கு 10 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் நடந்துச்சுங்க. இப்ப பர்சன்டைல் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு உங்க குழந்தை 23ஆம் தேதி காலையில வந்து பரீட்சை எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 23ஆம் தேதி காலையில பரீட்சை எழுதின ஸ்டூடெண்ட் இந்தியா முழுசா எத்தனை பேர் எழுதுனாங்க? உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆ 23ஆம் தேதி காலையில 1.5 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் அப்ளை பண்றப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் மாணவர்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ 1.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இந்த 1.5 லட்சம் பேர்த்தோட மார்க் டோட்டல் மார்க்கையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டைல் கால்குலேட் பண்றாங்க. ஓகே சார், எப்படி சார் டோட்டல் மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த இந்தியா முழுமையா இந்த காலையில ஷிஃப்ட்ல 1.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இந்த 1.5 இந்த ஜேஇஇ எக்ஸாம்ஸோட டோட்டல் மார்க்ங்கிறது மொத்தம் 300 மதிப்பெண்கள். முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். இப்போ இந்த 1.5 லட்சம் பேத்துல யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு இப்போ 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேத்துல எல்லாருனாலையும் 300 வாங்க முடியுமான்னு கேட்டா 300 வாங்க முடியாது. உண்மையா சொல்ல போனா 100 100 பர்சன்டேஜ்ங்கிறது 300 மதிப்பெண்கள் கிடையாது.
இந்த 300க்கு யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க? உதாரணத்துக்கு இந்த 300க்கு 250 மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்கிறாரு ஒரு தம்பி, ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா, இந்த 250 மதிப்பெண்கள் வாங்கினவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காருன்னா, இவரை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100th பெர்சன்டைல்னு சொல்லுவாங்க. 100th பெர்சன்டைல்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க். உங்களுக்கு கீழ 100% மதிப்பெண்கள் 100% மாணவர்கள் உங்களுக்கு கீழ தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து ரேங்க் கால்குலேட் பண்ணுவோம். ரேங்க் கால்குலேட் பண்றப்ப எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்கினவங்கள ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மதிப்பெண்கள் வாங்குறவங்கள செகண்ட் ரேங்க்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மதிப்பெண்கள் வாங்குறவங்கள தேர்ட் ரேங்க், 4, 5ன்னு 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் பெர்சன்டைல்ங்கிறது அப்படி கிடையாது. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 100, 99 இதுக்கு நடுவுல வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. பைனரி பாயிண்ட்ஸ் இருக்குது. 98, 97, 96, 95, 94 இப்படி ரிவர்ஸ்ல வருங்க. அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். இப்ப 90 உதாரணத்துக்கு இப்ப உங்க குழந்தைக்கு 97% வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 97வது இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. சரிங்களா? நீங்க இந்த பரீட்சை எழுதின இந்த ஷிஃப்ட்ல பரீட்சை எழுதின மாணவர்கள்ல உங்களுக்கு கீழ 97% மாணவர்கள் நீங்க உங்க குழந்தைகளுக்கு கீழ இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இது 97 ரேங்க் கிடையாது. 2வது விஷயம் இன்னொன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு 95% உங்களுக்கு வந்திருக்குன்னா, அப்ப ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் சார் இத வந்து நான் 95த் ரேங்க்ன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 95%ங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் வந்திருக்காதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000லிருந்து 20,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 95%ங்கிறது வந்திருக்கும். அப்ப நம்ம மெயினா எதுக்கு வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன்டைல் எல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்ப நம்ம ஃபைனலா மெயினா எதுக்கு வெயிட் பண்ணணும்னா, ரேங்க் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல கன்டினியூஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜேடபிள்யூ மெயின் செஷன் 1 ரிசல்ட்டை வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க. ஜேடபிள்யூ மெயின் செஷன் 2வோட ரிசல்ட் வரணும். அந்த ஸ்கோர் கார்டில் நீங்க என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்கிறது வரணும். அது வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினலா செஷன் அதாவது ஜேடபிள்யூ மெயின்ஸோட ரிசல்ட்டுங்கிறது நம்ம ஒரிஜினலா தெரிய வரும். அது வரைக்கும் பேரண்ட்ஸ் அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஜேடபிள்யூ மெயின் செஷன் 2 எழுதுங்க. போர்டு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம செஷன் 2 முடிச்சுட்டு நம்ம ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா ஜேடபிள்யூ மெயின்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.